டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷனில் எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் பராசக்தி. பராசக்தி படம் ஜனவரி 14 பொங்கல் வீக்கெண்டுக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. ஏற்கனவே நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த ரிலீஸ் டேட் சேஞ்ச் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கிறதா. இப்போ எஸ்கே சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி படத்துடைய ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜனவரி 14லேருந்து 4 நாள் பின்னாடி தள்ளி வந்து ஜனவரி 10 இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஏற்கனவே டைரக்டர் அஜ் வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சிருக்க ஜனநாயகன் படம் ஜனவரி 9 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ சிவகார்த்திகேயன் ஹீரோ நடிச்சிருக்க பராசக்தி படமும் ஒரு நாள் கேப்ல ஜனவரி 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் 2026 பொங்கலுக்கு தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம், எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பராசக்தி படம் மட்டும் இல்லாமல் பாகுபலி பிரபாஸ் அவர்களுடைய ராஜா சாப் படமும் தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் பண்றாங்க. 2026 பொங்கலுக்கு இந்த 3 படங்களும் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆகுது. தளபதி விஜய் விசஸ் எஸ்கே அப்படின்னு தான் தமிழ்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா பொங்கலுங்கிறது பெரிய லீவ். அந்த லீவ்ல மக்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசமான படங்கள் இருக்கணும். அதனால 2 படம் வரது சினிமாவுக்கு ரொம்பவே தேவையான ஒன்று தான். 2 பெரிய ஹீரோஸுடைய படமும் ஒரே நேரத்தில் வரது நல்ல விஷயம் தான். மக்களுக்கு 2 படமும் பிடிச்சா அவங்க கொண்டாட போறாங்க.